சங்கீதம் 101 வசனம் 8. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்திலுள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதிகாலையில் எழும்புவது நமக்கு கடினம். ஆனால் அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு தாவீது அதிகாலையில் எழும்புகிறார். எதற்காக? அக்கிரமக்காரனாகிய பிசாசு கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி, அவனுடைய வேர் கூட இராதபடி வேரை அறுக்க அவனை துரத்த ஜெபிப்பேன் என்கிறார். அன்பானவர்களே, இந்த அக்கிரமக்காரன் கர்த்தருடைய தேசத்தில் இராதபடி, அதாவது கர்த்தருடைய தேசம் என்றால் நாமே கர்த்தருடைய தேசமாக இருக்கிறோம். நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் நாமே கர்த்தர் வாசம் பண்ண வேண்டிய தேசமாய் இருக்கிறோம். இந்த தேசத்திற்கு விரோதமாக சத்ருவாகிய பிசாசு போராடுவான். அவனை நாம் அதிகாலமே சங்கரிக்க வேண்டும். இந்த அக்கிரமக்காரனாகிய பிசாசை ஜெயிக்க விசுவாசத்தோடு வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தாலும் வசனத்தினாலும் ஜெயிக்க வேண்டும். மட்டுமல்ல, ஆவியானவர் ஒத்தாசையோடு ஜெபிக்க வேண்டும். நம்முடைய தேவன் யெகோவா நிசி. அவர் அக்கிரமக்காரனாகிய பிசாசை சங்கரித்து நம் தேசமாகிய சரீரத்தை, ஆத்துமாவை, குடும்பத்தை விட்டு துரத்தி நம்மை விடுவிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் அனுதினமும் அதிகாலையில் தேவ பிரசன்னத்தில் வந்து எங்களுக்கு விரோதமாயிருக்கிற அக்கிரமக்காரனாகிய பிசாசை துரத்தி ஜெயம் எடுக்க ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர். நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். காலை தோறும் தவறாமல் கிருபை கிடைக்க செய்கின்றீர். நாள் முழுதும் மறவாமல் நன்மை தொடர செய்கின்றீர். தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. தடைகளை தகர்ப்பவரே, தயவை காண செய்தீரே. தூளில் இருந்து உயர்த்தினீர், தூக்கி என்னை நிறுத்தினீர். துதித்து பாட வைத்தீர். அல்லேலூயா.